இவ்ளோ அழகா இருக்கீங்க, உங்க போட்டோவே அமைச்சிருக்கலாமேங்க. இல்ல ஜீவா, சில விஷயங்களை நேர்ல பார்த்து பேசினாதான் கரெக்டா இருக்கும். அது சரிங்க, அட்லீஸ்ட் அது என்ன பார்த்தாது சொல்லலாம்ல. அவளுக்கு கண்ணு தெரியாது ஜீவா. என்னடா ரொமான்டிக் பேசிட்டு போட்டனா? என்னமா பிரச்சனை சொல்லுமா. அங்கிள் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சொல்லுமா. ரெண்டு பேரும் Facebookல தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே போன் சாட் மெசேஜ்னு போய் இப்போ லவ்ல வந்து நிக்குது. இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சார் யோசிக்கிறாரு. ஹலோ ஹலோ, நான் அதே தாங்க கேக்குறேன். கண்ணு தெரியாம எப்படி Facebookலாம்? ஏன் ஜீவா, கண்ணு தெரியாதவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு வரைக்கும் 834 விஷுவலி இம்பேர்ட் பீப்புள் இருக்காங்க Facebookல. உனக்கு ஜாஸ் சாஃப்ட்வேர் தெரியுமா? அது கண்ணு தெரியாதவங்களுக்காக கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர். என்ன மாதிரி இருக்கிறவங்க படிப்பு, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்னு என்னென்னமோ ஷேர் பண்றாங்க. நான் Facebookல என் லவ் ஷேர் பண்ண, அது தப்பா? ஏம்பா ஜீவா, அந்த பொண்ணுகிட்ட வாங்கின பிசிக்ஸ் புக்கை திருப்பி கொடுத்துலாம்ல? மச்சான், என்னடா இந்த மொசைக் மட்டும் எனக்கு Facebookக்கும் பிசிக்ஸ் புக்குக்குமே டிஃபரெண்ட் தெரியல. அவன் தலையில இடியா விழுந்தாலும் வழிக்கு விழுந்துரும் மச்சி. அண்ணா இங்க வாண்ணே. ஜீவா இங்க வாடா. ஜீவா ஒரு நிமிஷம். நம்ம ரெண்டு பேர் காதலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். உங்களுக்கு என்ன பார்த்தாதான் காதல், ஆனா எனக்கு அது அவசியம் இல்ல. அர்த்தி, நான் எதுவா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தான் டிசைட் பண்ணுவேன். என்னடா பண்றது? மச்சி, I'm telling you now, life is just going to be disaster. மூடு மச்சி, காதலுக்கு கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, அந்த காதலுக்கே கண்ணு இல்லைன்னா ஓ மை காட். மச்சான், கோழி கூட இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குங்கிறதெல்லாம் மொக்க லாஜிக். இந்த பார், நம்மள பொறுத்த வரைக்கும் கோழிக்கும் கண்ணு தெரியணும், குழம்பும் ருசியா இருக்கணும். என்னடா சொல்ற? இந்த பார், இதெல்லாம் பிராக்டிகலா செட் ஆகாது. அவகிட்ட போய் சொல்லிட்டு வா. போடா போடா. அவங்க சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கரெக்ட்னு தான் தோணுது. சோ நீங்க உங்க வீட்டுல பேசுறீங்களா இல்ல நான் பேசிட்டா? அப்படின்னா I love you, Aarti.